நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராகங்கள் 16 மறுபடியும் ஸ்ரத்தா ஒரு டஃப் சாங் எடுத்திருக்கிறா. ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரிஜினல் சாங், ஒரிஜினல் ரெண்டிஷன் ஒரு ஹை லயத்தில் இருக்குது. அது ரொம்ப குறைச்சா கேட்டு பழகின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராது. ஆனால் அவளால் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். எப்படி போகிறது பார்ப்போம். ஒரு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அண்ட் பாடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு பாட்டு தேர்ந்தெடுத்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ்பிபி சார் சொல்லுங்க. இதில் வந்து பொடி சங்கதியெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாடிருப்பேன் நான். இப்போ நான் மேடையில் பாடும்போது கூட அவ்வளோ ஸ்பீடாக எனக்கு வரமாட்டேங்குது சங்கதி. அது எப்படி பாடினேன்னு தெரியாது. இதில் ஒரு துளி கூட நான் சொந்தமாக இது பண்ணியிருக்கிறேன் ரெக்கார்டிங்லன்னு சொல்லவே முடியாது. எவ்ரி இன்ச் இஸ் எம்எஸ் விஸ்வநாதன் சார்ஸ் கம்போசிஷன். யூஸ்வலி ராகங்கள் 16 அது எல்லாருமே வந்து அது பாலு சார் அங்கே சிலுவிஷன் பண்ணியிருக்காரு இல்லை, அவர் சார் சொன்னது தான் எனக்கு. ஐ ஸ்டில் ரிமெம்பர் எத்தனை தடவை அழுத்தமாக இந்த பாட்டு எனக்கு கற்று தந்திருக்காருன்னா சாங்கு. ஐ கேன் நாட் ஃபர்கெட். ஒவ்வொரு தடவையும் ஒரு மானிட்டரில் ஒரு பல்லவி பாடினதே ஒரு திரும்ப ஹார்மோனியம் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு சின்ன உருப்படி இருக்கு, அது கொஞ்சம் பிடிச்சிக்க நீ இப்போ சொல்கிறேன் என்னன்றா நீ கரெக்டாக பாடுற தம்பி, அது ஒன்றும் இல்லை. இது பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன 16 பாடு 16 பாட சுகமான சங்கதினதுக்கு அப்புறம் அந்த சுகமானதுன்னு வரும்போது சுகமா இருக்கணும் இல்லையா? சுகமானது எத்தனை அவருக்கு ஒரு டயர்ட்னஸ்ஸே கிடையாதுங்க. தட் மேன் இஸ் லைக் a tiger and like a lion. இப்போ கூட இப்போ ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு, ஹார்மோனியம் கொடு,
நான் காட்டுறேன். அவ்வளவு சிங்கம் அவர். நிச்சயமாக சொன்னால் வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு இசை அமைப்பாளர். அவ்வளவு இணைஞ்சிருக்காரு. ஏன்னா அது ஒரு சம்சாரம். பர்டிகுலர்லி கண்ணதாசன் சார் அண்ட் எம்எஸ்வி சாரோடது அவர் இணைப்பிரி வி கேனாட் இமேஜின் தெம் செப்பரேட்லி. இப்போ கூட அவர் பேர் சொன்னாலே அவர் கதறி கதறி கண்ணில் இருந்து தண்ணி வரும் அவருக்கு. அந்த மாதிரி எப்படின்னே பண்ணீங்க இந்த டியூன்னா? நான் எங்கே பண்ணேன்? அவர் எழுதி கொடுக்கும்போது அதுலேருந்து டியூன் வருது தம்பி, அவர் அதுலேருந்து வருது, நான் இங்கே டியூன் பண்ணேன், அவருக்கு அப்புறம் வார்த்தை பார்க்கும்போது நமக்கு டியூன் வருது அப்படின்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி அவர் மேலே ஒரு ரெஸ்பெக்ட். எவ்வளவு அழகான ஒரு காம்பினேஷன். அம்மா ரொம்ப கஷ்டமான பாட்டு. ஒன்லி ஒன் ப்ராப்ளம் இஸ் சங்கதிகள் கிளாரிட்டி தான். அது கொஞ்சம் கஷ்டம். அது நான் தப்பாக சொல்லலை. உன் வயசுக்கு இந்த பாட்டு பாடணுன்னா கஷ்டம். ஸ்ருதி கொடுங்க சார். தரதானினான தாவிதமான வீணை 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 அப்படி வீணை வீணை வீணை. நல்ல கவனி கவனி கவனி. இப்போ அந்த சங்கத்தை நீ கவனிச்சு பாடு, ஒரு தடவை பாடு அந்த வீணை. கலைமாதத்தான் மீட்டும் மிதமான வீணை. இப்போ வந்துச்சு டோட்டல் சாங்லேயே வந்து ரொம்ப உருட்டல் சங்கதியாக இருக்கும். தி ஃபர்ஸ்ட் ஆல் ஆஃப் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப சுதி சுத்தமாக இருந்தது. அழகானத்தான் அது கூட ரொம்ப நல்லா பாடினேன். தேவின் ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. டிப்பிக்கல் எம்எஸ்வி சார். வீணையம்மா அப்புறம் அழுத்தமாக சொல்ல வீணையம்மான்னு கூட சொல்லலாம். அவர் ஒத்துக்குமா? வீணையம்மா அப்படி சொல்லணும். வீணை என்ன டான் வரணும் இல்லை, அந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லுவார் அவர். How much we learned from those great people. சூப்பர் சார். நீங்கள் வந்து உங்களுடைய குருகள் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. நாங்கள் உங்ககிட்டேருந்து சில விஷயங்கள் கற்றுக்க ஆசைப்படுறோம். ஒரு 2 வரி முழுமையாக இந்த பாட்டை நீங்கள் பாடினீங்கன்னா we love to hear that sir. ராகங்கள் 16 வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. ராகங்கள் 16 வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட இதமானது. பல 100 ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட இதமானது. ராகங்கள் 16 அரலாறு நான் பாடும்போது அருவாயம்மா. உட்காந்து பாடுறது ரொம்ப கஷ்டங்க. நின்றுட்டு பாடினா தான் கொஞ்சம் தம் கிடைக்கும். அது இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தீங்க, சட்டுன்னு நாங்கள் பாடுங்க அப்படின்னு சொன்னோன்னே பாடினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். வெயிட்டிங் ஃபார் these golden moments. Thank the musicians first. Big round of applause to our Such wonderful musicians. ரொம்ப சந்தோஷம். God bless you. Thanks. ஸ்ரத்தா வந்து கனடால இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. Anything you'd like to say, Kana? You're from Canada or you're from Abu Dhabi? I'm from Canada. Canada. You are also from Toronto? Yes. It's such a vast city. Everybody comes from there. Now we are talking about MSV sir. We had a show in Toronto. காரில் போயிட்டு இருக்கிறோம். அவருக்கு என்னென்ன கார் முன்னே போகணும், எந்த காரில் யார் உட்காரணும், இதெல்லாம் கூட ரொம்ப நிச்சயம் நொட்டேஷன் மாதிரி எழுதி கொடுப்பாரு. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. என்னையா தியேட்டர் வரல இன்னும், இங்கேப்பா இதை வழிகளே தவறு போயிட்டார் இவர் அப்படின்னு. நான் அவர் காரில் தான் இருக்கேன். இல்லை என்ன கொஞ்சம் தூரம் தான் இருக்கேன், ஸ்ட்ரெயிட் ரோடு தட் ஒன். ½ an hour ஆச்சு.
சரியில்லையா இது? ஏதோ வேற எங்கேயோ புறம் போல இருக்கு இவருக்கு வழி தெரியுமா தெரியாதியா? அவன் தமிழ் வேற பேச மாட்டேங்கிறான், அவன் இங்கிலீஷ்ல பேப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறான். கரெக்டாக தெரிஞ்ச ஆளா இல்லையான்னு இல்லைண்ணா இதுதான் இங்கே என்ன அது 45 நிமிஷம் போற மாதிரி ஒரு தியேட்டர் அங்கே வச்சிருக்காங்க. அந்த பக்கத்தில் ஒரு ஹோட்டல் கிடைக்கலையா? நடந்து போனையா, எவ்வளவு நிறைய கார்ல போயிட்டே இருக்கிறோம். யூ கேன் நாட் டேக் ஈவன் தோஸ் திங்ஸ். காரில் ஏறி போனால் 5 நிமிஷத்தில் தியேட்டருக்கு போனோம். அங்கே போனால் எல்லாமே ரெடியாக இருக்கும். மைக்கு சரியாக வேலை செய்யலன்னு வச்சுக்க, யாருத்தி அந்த மைக்கு அப்படி அடித்து போட்டுருவார். அவ்வளவு எவ்ரி திங் ஹேஸ் டு பி வெரி பர்ஃபெக்ட். நான் என்ன சொல்கிறேன், நான் என்ன தட் இஸ் ஒரு படிக்கட்டு வார்த்தை அது அவரது. ஹீஸ் ஸோ டென்ஸ்ட், ஹீஸ் ஆல்வேஸ் ஆன் டென்டர் ஹூக்ஸ். அந்த ரிசல்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை தான். என்னம்மா பண்ண நீ என்ன அழகாக பண்ண, அவ்வளோதான். இந்த கஷ்டம் எல்லாம் மறந்துடுறோம். நான் பேசிட்டே இருப்பேம்மா. வரலாறு கழிவுங்கெல்லாம் அவங்களோட வேலை செஞ்சதே பெரிய பாக்கியம். நாங்களும் கேட்டுட்டே இருப்போம் சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் தீஸ் லவ்லி மூமெண்ட்ஸ் வித் அஸ். குட் லக் ஸ்ரத்தா.